பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்கு வந்து பல்வேறு விதமான சிம்டம் வந்து நம்மளுக்கு அறிகுறிகளாக நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த சர்ஜரியே இல்லாமல் ஒரு விஷயத்தை இந்த இதயத்துக்கு நம்ம பண்ணலாமா அப்படின்னா அதுதான் எங்களோட பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல். இதயத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திலையும் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக மோர் தென் 15 இயர்ஸ் நாங்கள் வந்து இதை நிறைய பேஷண்ட் பயன்பெறும் வகையில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இதயத்தை பற்றியும் இதய நோய்களை பற்றியும் அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு சிகிச்சை முறைகளை பற்றியும் இங்கே பேச போகிறோம். இருதயம் நல்லா இயங்கணும்னா அதுக்கு என்ன தேவை? இதயம் வந்து என்னென்னா ஒரு மிக முக்கியமான உறுப்பு. ஸோ அந்த இதயம் வந்து நல்ல முறையில் இயங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலையும் மனநிலையும் வந்து சம நிலையில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான மனநிலையில் எப்பவுமே இருந்தீங்க அப்படின்னா இதயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கூட வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களையும் சேர்த்து நம்ம லைஃப் ஸ்டைலோட சேர்த்து நம்ம ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா 100% வந்து உங்களோட இதயத்தை வந்து ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம், சந்தோஷமாகவும் வச்சுக்கலாம். ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன? இதயத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், டைம்லி ஃபுட் எடுத்துக்காதது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் அந்த இதுக்கு. ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று விஷயமா ஆயிரும். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்கு வந்து பல்வேறு விதமான சிம்டம் வந்து நம்மளுக்கு அறிகுறிகளாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி. ஸோ அந்த நெஞ்சு வலி வந்த உடனே என்ன ஆகுனா ஒரு சிலருக்கு வந்து ரேடியேட்டிங் செஸ்ட் பெயின் சொல்லுவோம். ஹார்ட்னுடைய சென்ட்ரல் செஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இடது தோள்பட்டைக்கு போகலாம், கைக்கு போகலாம், அந்த வலி பரவலாம். அதே மாதிரி தாடைக்கு பரவலாம், அல்லது இதயத்தினுடைய நம்மளுடைய பேக் சைடுக்கு வந்து அது பரவலாம். ஸோ இந்த மாதிரி வலிகள் ஆரம்பிச்சு வலி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வலி ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கும் கஷ்டமாகும். ஸோ அது இல்லாமல் வந்து ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் சொல்லுவோம். ஸோ இந்த மூச்சும் விட முடியாது. சம்டைம்ஸ் வந்து இது கூட வந்து உடம்பு பூரா சில்லுன்னு ஆயிரும், உடம்பு பூரா வேர்க்க ஆரம்பிச்சுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்றல் வரலாம், மயக்கம் வரலாம், வாந்தி ஏற்படலாம். அதே மாதிரி இந்த செஸ்ட் பெயின்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு பாறாங்கல் வந்து நெஞ்சு மேலே வச்சு அமுக்குன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டைட்னஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு இம்மீடியட்டாக வந்து டாய்லெட் போகணும்னு ஒரு ஃபீல் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து யூரின் அப்படியே போயிடுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுன்னா ஒரு சிலர் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் கூட போயிடுவாங்க. என்ன நடந்துச்சுன்னே சரியா சடனாக வந்து மயக்கம் போட்டு கூட விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக வந்து உங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஃபிசிஷியனவோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டவோ ஒரு எமர்ஜென்சி கேர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் அட்மிட் ஆகிறது தான் வந்து எங்களுடைய அறிவுரையாக இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும். ஸ்ட்ரெஸ்ல இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்வாங்க. ஆனா சந்தோஷமா இருக்கும்போது கூட ஹார்ட் அட்டாக் வருதே. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லைன்னா டான்ஸ் பண்ணும்போது கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம்? ஒரு சிலருக்கு வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கிற ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான அறிகுறிகள் வந்து முதல்ல இருந்தே இருந்திருக்கும். அவங்க வந்து அதை வந்து இக்னார் கூட பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 வயசு தாண்டின எல்லா இந்தியன்ஸுக்குமே இயர்லி ஒன்ஸ் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறத அவங்க பண்ணிக்கணும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பெரிய டெஸ்ட்டோ பெரிய அளவுகளோ ஆகாது. ஒரு இசிஜி, ஒரு எக்கோ, ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், இந்த 3 டெஸ்ட்டை நீங்கள் வந்து ரொட்டீனாக இயர்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே இதனோட இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சடன் கார்டியாக் டெத்தை வந்து நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, ஒரு சில பேஷண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிம்ல இறந்துடுறாங்க, அல்லது வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப இறந்துடுறாங்க, அல்லது வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப இறந்துடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே அல்லது 6 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்தே வந்து அவங்களுக்கு செஸ்ட் பெயினோ அல்லது ஒரு நெஞ்செரிச்சலோ ஆன் அண்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிம்டம் இருந்திருக்கலாம். ஸோ அது நிறைய பேஷண்ட் வந்து அதை எப்படி இக்னோர் பண்றாங்கன்னா எனக்கு இது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், எனக்கு வந்து வயிற்றுல புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நினைச்சு பக்கத்துல லோக்கல் உள்ள மருந்து கடைகளில் வந்து ஏதாவது ஜெலிசில் அந்த மாதிரியான ஆன்டாசிட் சிறப்பு வாங்கி குடிச்சிட்டு அவங்க வந்து நாட்களை கடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களோட உண்மையான நோயினுடைய புரிதல் இல்லாமல் தான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம்.
இருக்கலாம், ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இப்பெல்லாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து ஒரு ஆல்கஹால் கன்சம்ஷன் அவங்களுக்கு இருக்குது, இல்லை ஸ்மோக்கிங் பழக்க வழக்கங்கள் இருக்குது, அல்லது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி டுபாக்கோ, ஹான்ஸு இந்த மாதிரி பழக்க வழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் உங்கள் ஃபாதரோ மதரோ அவங்க வந்து ஹெரிடிட்ரி ப்ராப்ளத்தினால, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் சுகர் இருக்குது, அல்லது வந்து அவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது உங்க தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க, இந்த மாதிரியான பரம்பரையா உள்ளவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. ஹார்ட் அட்டாக்ல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். பெண்களை விட ஆண்களுக்கு தான் இருதய பிரச்சனைகள் அதிகமாக வருது. இதற்கு என்ன காரணம்? இல்ல இதுல வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில இதுல ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம 100% வந்து பிரிச்சு பார்க்க முடியறது இல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பெண்களுக்கும் ஈக்குவலா ஹார்ட் அட்டாக் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். பெண்களும் முன்ன மாதிரி இல்லாம எல்லா ஃபீல்ட்லயும் அவங்களும் வந்து தன்னிச்சையா இயங்குறாங்க. ஐடி ஃபீல்ட்லயும் நிறைய இருக்கிறாங்க. யங் ஏஜ்லயும் வந்து டயபெட்டிஸ் இருக்கலாம், அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அன்னோட்டிஸ்டா இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதானே எங்ககிட்ட ஒரு சின்ன மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வரப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அது மட்டும் இல்லாம மெனோபாசல் ஏஜ் ஒரு 35 வயசு 40 வயசு தாண்டறப்போ அவங்களுக்கு வந்து எய்தர் ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோமா அல்லது போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜில் போறப்போ ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான். இது வந்து ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்றத விட அக்யூர்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளாக இதை வந்து ஏற்படுத்திக்கிறது தான் இந்த ஹார்ட் அட்டாக் உண்டான மெயின் ரீசன். இப்ப இருக்கிற நடைமுறையில எங்கனால உண்மையை சொல்ல போனா பிரிச்சு பார்க்க எங்கனால முடியறது இல்லை. ஸோ நான் 5 பேஷண்ட் ஆண்களை பார்க்குறோன்னா 5 பேஷண்ட் பெண்கள் எங்ககிட்ட வராங்க ஹார்ட் அட்டாக்னால. இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஸ்டென்ட் வைக்கிறது, ஏன்ஜியோ இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரி இந்த மாதிரியான சிகிச்சைகள் தான் எல்லா மருத்துவமனைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல்ல இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுது? ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, அல்லது ஹார்ட் அட்டாக்கை வந்து நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் சொல்லுவோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வர்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா வரவங்களும் இருக்கிறாங்க, மைல்டு செஸ்ட் பெயினோட வரவங்களும் இருக்கிறாங்க, அல்லது மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க, இல்ல ஒரு சிலர் அட்டாக்கோட வரவங்களும் இருக்கிறாங்க. ஸோ யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து இசிஜி, எக்கோ, இந்த ரெண்டுலையும் எங்களுக்கு வந்து வேரியேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போவோம். இப்போ ஒரு சில பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு இசிஜி எடுக்கிறோம், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எக்கோ எடுக்கிறோம், அதுலயும் ஒன்றும் தெரியல அப்படின்னா தென் எங்களுடைய நெக்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்டிஆர் இருக்கும், ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸசைஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து நாங்கள் ஒரு பெல்ட்ல நார்மலா ட்ரெட்மில் நீங்க சொல்லுவீங்க, அந்த மாதிரியான ட்ரெட்மில்ல வந்து அந்த பேஷண்ட் வந்து நடக்க வச்சு அவங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ ஒரு சிலருக்கு வந்து வேரியேஷன் வந்துச்சுனாலும் ஏர்லி ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இசிஜி, எக்கோ, டிஎம்டி இதெல்லாம் எடுக்கிறோம், இதெல்லாம் எதுவுமே தெரியல, பட் ஸ்டில் பேஷண்ட் வந்து நெஞ்சு வலி, மூச்சு திணறல்னால சஃபர் ஆகாங்க அப்படின்னா நாங்க டைரக்டா எங்களுடைய அடுத்த அட்வைஸ் வந்து ஆன்ஜியோகிராம் தான் நாங்க சொல்லுவோம். இது கூட வந்து கார்டியாக் என்சைம்ஸ்னு சொல்லுவோம், ட்ராப் ஐ, ட்ராப் டி, அதே மாதிரி சிபிகேன்னு சொல்லுவோம், சிபிகே எம்பி, இந்த மாதிரியான ஒரு சில கார்டியாக் என்சைம்ஸ் நம்ம பார்க்குறப்போ அதுவும் ஒரு சிலருக்கு வந்து எலிவேட்டடா இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது அல்லது ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மூலியமா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதயத்தில் வந்து 3 விதமான ரத்த குழாய்கள் இருக்குது. இதயத்தினுடைய இடது பக்கம் லெஃப்ட் மெயின் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் மெயின்லேருந்து அந்த ரத்த குழாய் வந்து 2ஆ பிரிஞ்சிடும். ஒன்று வந்து இதயத்தினோட முன்பகுதிக்கு ரத்தத்தை கொடுக்கும், இன்னொன்று இதயத்தினோட பின்பகுதிக்கு ரத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி இதயத்தினுடைய வலது பக்கம் ஒரு ரத்த குழாய் வந்து ரத்தத்தை கொடுக்கும். இந்த 3 ரத்த குழாய்கள் தான் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரத்தத்தை வந்து இதயத்துக்கு வந்து சப்ளை பண்ணுது. ஸோ யாருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோமோ அவங்களுக்கு என்னன்னா இந்த ரத்த குழாயில ஏதோ ஒரு இடத்துலயோ அல்லது மல்டிபிள் பிளேஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா அடைப்புகள் வந்து உருவாயிருக்கும். ஸோ இந்த அடைப்புகளை கண்டறியறதுக்கான டெஸ்ட்டுகள் தான் இது. எந்த இடத்துல அடைப்பு வந்திருக்கு, அது எத்தனை சதவீத அடைப்பு இருக்குது, முழுமையா அடைச்சிருக்குதா, ஸோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான டெஸ்ட் தான் இந்த ஆன்ஜியோகிராம் அப்படின்னு சொல்றது. அது கூட நாங்கள் இங்கே வந்து கார்டியோவாஸ்குலர் கார்டோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட் நாங்கள் இங்கே பண்றோம். அது மூலியமாவும் நம்மளுடைய ஹார்ட்னுடைய ரத்த ஓட்டங்கள் நம்ம வந்து கண்டறிஞ்சிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதைய வந்து கண்டறிஞ்சிட்டோம், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தியர் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகள் இருக்குதோ அல்லது எந்த விதமான அறிகுறிகள்னால அவங்க சஃபர் ஆகுறாங்களோ, ஸோ அந்த அறிகுறிகள் பேஸ் பண்ணி
நம்ம அடுத்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ இப்போ வந்து உலக அளவில் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே அக்செப்டபிளான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அறுவை சிகிச்சைகள் தான். அதாவது வந்து சிஏபிஜின்னு சொல்லுவோம், பைபாஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இருக்கிற அடைப்புகள் வந்து அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு மாற்று வழிகள் வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சையினுடைய மெயின் கோல் வந்து. ஸோ தடைப்பட்ட ரத்த ஓட்டம் வந்து மாற்று வழிகளில் வந்து உருவாக்கி கொடுக்க முடியும் பைபாஸ் அறுவை சிகிச்சையில். அதில் வந்து மெயினாக வந்து காலில் இருந்தோ அல்லது உங்களுடைய கையில் இருந்தோ ஒரு குறிப்பிட்ட எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து வெயின் வந்து, அதாவது கெட்ட ரத்தம் போகக்கூடிய வெயினை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை வந்து அடைப்புகளினுடைய மேற்பகுதியில் அயோட்டான்னு சொல்லக்கூடிய மகா தமனியில் ஒரு எண்டையும் இன்னொரு எண்டு அந்த அடைப்புகளை தாண்டி இருக்கக்கூடிய கரோனரி தமனிகளில் வந்து கனெக்ட் பண்ணி பைபாஸ் உருவாக்கப்படுது. ஒரு சிலருக்கு வந்து இடது பக்கம் மார்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய லெஃப்ட் இன்டர்னல் மேமரி ஆர்டரின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டரியினுடைய கீழ்ப்பகுதியை கட் பண்ணி அதை வந்து ஒரு எண்டா நம்ம வந்து இதய தமனிகளோடைய கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து பைபாஸ். இந்த பைபாஸ்லயும் வந்து ஓப்பன் ஆன் பம்ப் மெத்தடு, ஆஃப் பம்ப் மெத்தடு, அதே மாதிரி கீஹோல் சர்ஜரிங்கிற மாதிரி எல்லாம் வந்து மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ்ன்னு சொல்லி பைபாஸ் சர்ஜரிஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதில் சர்ஜிக்கல் மெத்தடு. இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசிஏன்னு சொல்லுவோம், அதாவது வந்து ஸ்டென்ட் மெத்தடு. ஸோ இதில் வந்து இதய அடைப்புகளில் வந்து என்னன்னா ஒரு ஸ்ப்ரிங் மூலிமா எக்ஸ்பேண்ட் பண்ணி டெம்பரவரியாக அது உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபாஸோ ஸ்டென்ட்டோ நம்ம பண்ணினதுக்கு அப்புறமும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து திரும்ப அந்த அடைப்புகள் வந்து வருமா வராதா அப்படிங்கிறது அகைன் $1,000,000 கொஸ்டின். இது நிறைய பேர்த்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பைபாஸ் ஒன்று பண்ணியாச்சு அப்படின்னா இருக்கிற அடைப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி திரும்ப ரீகனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நான் அதான் ஆல்ரெடி சொன்னேன். பைபாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு மாற்று வழிகளை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பைபாஸ் பண்ணின ரத்த குழாய்க்கும் உங்களுக்கு 60 வயசு ஆகுதுன்னா அந்த ரத்த குழாயும் உங்கள் உடம்புலேருந்து எடுக்கப்பட்டது அல்லோகிராஃப்ட்னு சொல்லுவோம். அதுக்கும் அதே 60 வயசு ஆயிருக்கும். அதுலேயும் திரும்பவும் அடைப்புகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டென்ட் வச்சாலும் திரும்பங்கள் அடைப்புகள் அந்த ஸ்டென்ட்லேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் வந்து இன்ஸ்டென்ட் ரீஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஐஎஸ்ஆர்னு சொல்லுவோம். ஸோ திரும்ப அடைப்புகள் வரும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேஷண்ட் எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சர்ஜரியே இல்லாம ஒரு விஷயத்த இந்த இதயத்துக்கு நம்ம பண்ணலாமா அப்படின்னா அதுதான் எங்களோட பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல்ல நாங்க ஆல்மோஸ்ட் 2000ல வந்து நாங்க இஇசிபி தெரப்பி அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல நான் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். ஸோ அந்த இஇசிபி அப்படின்னா என்ன அப்படின்னா என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதாவது இயற்கையாகவே ஒரு பைபாஸ் நம்ம வந்து இதயத்தில் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுவும் வந்து வேர்ல்டு வைடு இட்ஸ் அக்செப்டடு. ரெண்டாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கடந்த ஒரு 15-17 வருஷமா நாங்கள் வந்து இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான காப்பீட்டு திட்டம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ஓய்வூதியர்களுக்கான காப்பீட்டு திட்டம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலையும் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக மோர் தென் 15 இயர்ஸ் நாங்கள் வந்து இதை நிறைய பேஷண்ட் பயன்பெறும் வகையில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இது கூட ஒரு சில இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்ஸும் நாங்கள் இது கூட கொடுக்குறோம். அதாவது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மாரடைப்பு வருது அப்படின்னா அவங்க உடம்புல வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து மாறுபட்டு நடந்துட்டு இருக்குது. மாறுபட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் அவங்களுக்கு வந்து மாரடைப்பே வந்து உருவாகுது. ஒரு விஷயம் வந்து ரிவர்சிபிளா நடந்துட்டு இருக்கிறது வந்து நாங்க வந்து நார்மல் கொண்டு வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கும், அதே மாதிரி இருதய ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய உள் வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், உள்ள உறுப்புகளை கிளீன் பண்றதுக்கும் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அலாங் வித் இஇசிபி தெரப்பி நீங்க வந்து இது கூட ஆர்ட்ரி கிளியரன்ஸ் தெரப்பி, அதர்வைஸ் நோன் as கீலேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். அது நாங்கள் இங்கே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹைடோஸ் வைட்டமின் சி, ஸோ ஓசோன், மைட்டோகாண்ட்ரியல் பூஸ்டர், இந்த மாதிரி நிறையா ட்ரீட்மெண்ட் வந்து எஸ் அ கம்பைண்டாக நாங்கள் இது கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொட்டீன் கார்டியாலஜியில் ஒரு சிலருக்கு வந்து பைபாஸ் தான் பண்ணணும்னா அதுவும் நாங்கள் இங்கே பண்ணுறோம். இல்லை ஸ்டென்ட் வைக்கணும்னா அதுவும் ஒரு சிலருக்கு நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இருதயத்தை எப்படி ஆரோக்கியமா பார்த்துக்கணும்? ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும்.
ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷமான மனநிலையில நம்ம வாழணும். ஸோ நல்லா பாடிக்கு வந்து நல்ல ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம நல்ல தூக்கம் கண்டிப்பா வேணும். ஸோ அதே மாரி உங்களோட உணவு பழக்கவழக்கங்களும் வந்து ஒரு சமநிலையான உணவு பழக்கவழக்கங்கள நீங்க வந்து வச்சுக்கணும். அதுல நாங்க சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து பால் அண்ட் கோதுமை இந்த 2 விஷயத்த வந்து தவிர்க்க சொல்லுவோம். அதே மாரி கெட்ட பழக்கவழக்கங்கள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் உங்களுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கவழக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்தரணும். ஸோ மாடரேட் எக்சர்சைஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவை. அதே மாரி உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி உங்களுக்கு தைராய்டோ அல்லது டயபெட்டிஸ், சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான பார்க்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க வந்து அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஸ்லோ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. ஸ்லோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா, 50 இயர்ஸோ அல்லது ஒரு 60 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஏதாவது சமைப்பாங்க. மத்தியானம் என்ன சமைக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஆஸ் யூசுவல் எந்திரிப்பாங்க. அப்படியே மார்னிங் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி மத்தியானம் அப்படி அந்த மாரி அடுத்து என்ன பண்ண போறேன்னே அவங்களுக்கு ஒரு பிளானே இல்லாம இருக்கும். அதுக்கு பேரு தான் வந்து ஸ்லோ லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? ஆல்மோஸ்ட் 200 வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்றோம். அந்த 200 வருஷத்து பிளான் இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் ஆகணும். உடனடியா நம்ம அம்பானி ஆகணும். அப்படிலாம் நினைச்சு தான் அதை நோக்கி ஓடுறாங்க எல்லாருமே. தூக்கத்துக்கு எடுத்துக்கிறாங்க. எதுக்காக ஓடுறாங்க? எதுக்காக சம்பாதிக்கிறாங்க? எதுக்காக வாழ்றாங்கன்னே தெரியாம தான் இப்போ நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸோ உங்களுடைய லைஃபை ஸ்லோவா நிதானமா பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம என்ஜாய் பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னாவே 200% உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்று 150% வரவே வராது. ஸோ அதான் என்னோட அட்வைஸும் கூட. கடைசியா மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபைனல் மெசேஜ் அப்படின்னா, இப்ப இருக்கிற இதுல வந்து நெறைய பேத்துக்கு இது வந்து இந்த விஷயங்கள் வந்து ரீச் ஆகல. வந்து நாங்க வந்து இந்த மாற்று முறை அப்படின்னு சொன்னா, ஏதோ நாங்க வந்து பைபாஸ்க்கோ அல்லது ஸ்டென்ட்டுக்கோ எதிரானவர்களா எங்கள பார்க்குறாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு விஷயம் நாங்க வந்து எங்க பேஷண்ட் நாங்க வந்து சஜெஸ்டே பண்றதில்ல. ஸோ நாங்க வந்து இண்டிகேட்டட் அண்ட் நான் இண்டிகேட்டட் அப்படிங்கிறத நாங்க பிரிக்கிறோம். யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் தேவையோ, அந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இது இருக்கும். பைபாஸ் தான் பண்ணணும். இப்போ லெஃப்ட் மெயின்ல மோர் தென் 60% இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பைபாஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி எல்ஏடிங்கிற ரத்த குழாயில அப்ராக்சிமேட்டா 100% அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம தாராளமா ஒரு பிரைமரி பிடிசின்னு சொல்லக்கூடிய ஸ்டென்ட் நம்ம வைக்கலாம். அல்லது ஒரே ஒரு இடத்துல 100% இருக்குது அது ஸ்டென்ட் வைக்கணும் தாராளமா வைக்கலாம். ஸோ அது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல சரி பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ எங்களுடைய இஇசிபி அண்ட் கீலேஷன் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ முடிந்த வரைக்கும் நீங்க அறுவை சிகிச்சை இல்லாம ஒரு விஷயத்த உங்களோட இதயத்துக்கு பண்ண முடிஞ்சு அதுல சரியாகுதுன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து யோசிக்கவே வேண்டாம். இஃப் அட் ஆல் அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம மத்த சர்ஜிக்கல் மெத்தடை யோசிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். ஸோ இது வந்து நீங்க நல்ல விதமா இதை எடுத்துக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். ஸோ எங்க பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நாங்க 2000ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து நாங்க வந்து ஒரு டே கேர் கிளினிக் மாதிரி தான் ஆர்எஸ்புரத்தில் வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒன்லி கார்டியாலஜி மட்டும்தான், அதுவும் வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நாங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிஜிஎஸ்னாவே அப்படிதான் ஒரு நேம் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஸோ இப்போ நாங்க வந்து எங்க நியூ சித்தாபுதூர்ல ஆல்மோஸ்ட் 210 பெட்டோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா நாங்க வந்து இப்போ மாத்திட்டோம். ஸோ இதுல வந்து கார்டியாலஜி தவிர என்னோட மனைவி வந்து டாக்டர் வித்யாலட்சுமி, அவங்க வந்து இன்ஃபெர்டிலிட்டி அதாவது டெஸ்ட் டியூப் பேபி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால குழந்தை இல்லாதவங்களுக்கும் இங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபி மூலியமா நல்ல விதமான சிகிச்சையை அளிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நார்மல் டெலிவரிஸ் வந்து நிறைய இங்க கண்டக்ட் பண்றாங்க. கருவுற்ற பெண்மணிகளும் இங்க உங்களுடைய டெலிவரி வந்து தாராளமா இங்க வந்து நீங்க நல்ல விதமா நிறைய மெத்தட்ஸ்ல இங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம டாக்டர் மதுமிதான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பீடியாட்ரிஷியன் குழந்தைகள் நல்ல டாக்டர் வந்து பச்சிளம் குழந்தைகள் முதல் 15 வயசு 16 வயசு குழந்தைகள் வரை அவங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து இங்க எங்களோட பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து 24/7 இங்க அவைலபிலிட்டி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஜெனரல் சர்ஜரி எல்லா விதமான உங்களுக்கு குடல் இறக்கம், பைல்ஸ், ஹெர்னியா, ஜெனரல் சர்ஜரி என்னென்ன விதமான ஜெனரல் சர்ஜரி உங்களுக்கு தேவைப்படுதோ அதுவும் வந்து இங்க டாக்டர் மருதுராஜ் அப்படிங்கிற ஒரு தலைமையில டெய்லி சர்ஜரிஸ் எல்லாம் அங்க நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் இருக்கிறாங்க. உடல் அது சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ், லிவர், உங்களோட கல்லீரல் இந்த பிரச்சனைக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க. நரம்பியல் டிபார்ட்மெண்ட்டும் இங்க நாங்க ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எலும்பு மூட்டு மாற்று சிகிச்சைகளும் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டும் இங்க ரொம்ப நல்ல விதமா போயிட்டு இருக்குது. ஸோ ஜெனரல் மெடிசன்லயும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24/7 டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே அவைலபிள் இருக்காங்க. எமர்ஜென்சி கேர் இருக்குது, சுகருக்குன்னு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்குது, பொது மருத்துவம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல துறைகள் சேர்ந்து இப்போ வந்து எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 24/7 எல்லா விதமான சிகிச்சைகளும் இங்க ரொம்ப சிறப்பா வழங்கிட்டு இருக்கிறோங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன்.